ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து நீங்க கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன்ஸ் பத்தி தான் செக்ஷன் 16 பத்தி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். செக்ஷன் 16ல கிளாஸ் 4 டைம் லிமிட் பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து பிராக்டிகல் வீடியோவா நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழ வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் 16 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன் ஃபார் டேக்கிங் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ ஜிஎஸ்டியில் நீங்கள் ஒரு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்றது பார்க்கறது தான் வந்து 16. ஸோ இந்த 16ல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4 டைம் லிமிட் தான் வந்து பார்க்க போவோம். ஸோ டைம் லிமிட் இதுக்கான டைம் லிமிட் என்ன, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணுறது டைம் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்க போவோம். ஸோ செக்ஷன் 16 கிளாஸ் 4ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a registered person a registered person shall not be entitled to take input tax credit in respect of any invoice or debit note for supply of goods or service both after 13th date of November following the end of the financial year. ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் விச் இஸ் இயர்லியர், அதாவது எது முன்னாடி வருதோ அதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 13 நவம்பர் எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் இது ஒன்று, ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் அதாவது ஜிஎஸ்டிஆர் 9 சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எது ஃபர்ஸ்ட்டோ அதுதான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் தான் வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ இதில் என்னன்னா இப்போ நீங்கள் இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24 இப்போ ஐடிசி வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பருக்குள்ள, அதாவது 13னா அக்டோபர். ஸோ உங்களுக்கு எப்போ சொல்லலாம்னா ஓகே, நவம்பர் ரிட்டர்னில் அக்டோபர் ரிட்டர்னில் வந்து உங்களை கிளைம் அதாவது ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அக்டோபர் 20ல் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 20 அக்டோபர் 2024ல் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபரோட ஜிஎஸ்டி ரிட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஜிஎஸ்டிஆர் 2பியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். 2பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த 10,000 நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பிஃபோர் 13 நவம்பருக்குள்ளேயே வந்து நம்ம ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணிடுவோம். பட் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியல் 23-24லேயே ஒரு மார்ச் ரிட்டர்ன் வந்து 2023யோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போனா ஒரு 5 lakhs ருபீஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இப்போ நவம்பர், அதாவது நவம்பர் மாசத்துல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது 15th நவம்பர் 2024ல வந்து ரிட்டர்னே, அதாவது மார்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்ல தான் வந்து ரிட்டர்னே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேசஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 lakhs இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து அவைல் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் ரிட்டர்ன் எப்போ நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம்னா 20th தான் வந்து நம்ம வந்து ஃபைலே பண்ணுவோம். ஸோ சாரி, நவம்பரோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20ல தான் வந்து நம்ம வந்து ஃபைலே பண்ணுவோம். ஸோ இதனால என்ன ஆகுது, இந்த 13 நவம்பர் வந்து நம்ம கிராஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து அவாய்ட் பண்ண விட மாட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமே உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிடுது. ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ நான் பழைய ஃபினான்ஷியல் இயர்ஸ், அதாவது 17-18 18-19லாம் வந்து பார்த்தீங்கன்னா 17-18 18-19 19-20 20-21 ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 13th date of November 2021. ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த டைம் லிமிட் தாண்டி நீங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டில இருந்து நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. இந்த டாக்ஸ் வந்து ரீபேமெண்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் 21 22 22 23 23 24 இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 13 நவம்பர் தான் வந்து டைம் லிமிட். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கேஸ் வந்து பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாகவே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் ரிட்டர்னில் நம்ம வந்து இப்போ நம்ம என்ன ஃபைல் பண்ண போறோம்னா நவம்பர் தான் வந்து ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ நவம்பர் ரிட்டர்ன் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைல் பண்ணிட்டோம். ஸோ ஜிஎஸ்டிஆர் 2B ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ எந்தெந்த சப்ளையரில் நமக்கு எந்த டேட்டுக்குள்ளே எந்தெந்த மந்த்லாம் வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச், அதாவது இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிளே தான், மார்ச் 2024 இப்போ தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது 28 லெவலில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. 28 லெவலுன்றது என்னன்னா அக்டோபர் மந்த்து. ஸோ அக்டோபர் மந்த்துக்கான இதுதான் அவங்க வந்து இவ்வளோ லேட்டாக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. நம்ம 28 லெவலில் என்ன பண்ணியிருப்போம்னா அக்டோபர் மந்தோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இப்போ வந்து நவம்பர் பண்ணுறதுக்கு டைம் என்ன, இன்னைக்கு வந்து 18. ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 46 ருபீஸ் வந்து உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஆஸ் பர் செக்ஷன் 16(4) படி உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 16,651 ருபீஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இது உள்ளே வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம்னா ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வாய்ஸஸும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த இன்வாய்ஸ் நம்பருங்க மார்ச் 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 ஸோ எந்த இன்வாய்ஸ் அதுன்னு ஒரு செக் பண்ணிடலாம். ஸோ மார்ச் ஓகே ஓகே மார்ச் பட்டுக்கோட்டை ட்ரேடிங் கம்பெனிஸ்னு ஒரு இன்வாய்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகிருக்கா. ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் இல்லாமல் தான் வந்து உங்களுக்கு டவுன்லோடே ஆகுது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலிஜிபிளே வந்து நம்மளுக்கு வர மாட்டேங்குது. டவுன்லோடே பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து எலிஜிபிள் ஆகவே மாட்டேங்குது. ஸோ இன்னொன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இருக்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சோட டோட்டலும் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஐடிசி வேல்யூ கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 16,698 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஷோ ஆகுது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16,651 ருபீஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. எதனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மார்ச்சோட இன்வாய்ஸ் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாத மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 16,650 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் டேபிள் 4லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதோட இன்வாய்ஸ் வந்து பர்டிகுலர் இன்வாய்ஸை வந்து இன்எலிஜிபிளாக வந்து ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்எலிஜிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டமே வந்து கால்குலேட் ஆகி வந்துடும். இந்த பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கம்ப்யூட்டரும் வந்திருக்கும், நம்ம அமௌண்ட்டும் வந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகி தான் காட்டுது. ஸோ இப்போ என்ன ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நவம்பர் 13 தான் டேட்டு, அதாவது அக்டோபர் மந்த் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல். அதுக்குள்ளே யாரெல்லாம் வந்து உங்களோட ஜிஎஸ்டியோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு இன்வாய்ஸும் இல்லாமல் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இன்கேஸ் இந்த 13 நவம்பர் தாண்டி ஒரு நாள் நவம்பர் மந்தில் உங்களுக்கு ரிட்டர்னில் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆகுது அப்படின்னும் போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிளாக வந்து ட்ரீட் ஆகுது. ஸோ அந்த அதுக்கான ஐடிசியும் வந்து ரிவர்சல் பண்ணுற மாதிரி தான் வந்து சிஸ்டமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.